நாம் தேவனுக்காக செய்கிறவைகள் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களும் மறக்கப்படுவதில்லை. எப்படி என்பது குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி, கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி, தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள், தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே, அந்த மரியாளே, அந்த மரியாளே. பிரதர், மரியாளை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை, அவள் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்த காரியத்தை சொல்லி சொல்லப்படுகிற வார்த்தை. நாம் ஆண்டவருக்கு செய்த செய்கைகள் மறக்கப்படுவதில்லை, அது நம்மளை அடையாளப்படுத்தும். நாம் செய்த செய்கைகள் அடையாளப்படுத்தும். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி அவருடைய பாதங்களை தன் தலைமயிரினால் துடைத்தவள் அந்த மரியாளே. வெறும் மரியாள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஆனா அங்கே அவள் செய்த செய்கைகளும் சொல்லப்பட்டு அந்த மரியாள் அடையாளப்படுத்தப்படுகிறாள். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் தேவனுக்காக செயல்கள் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நம்ம செய்கைகள் செய்கிறோம். அரசியல் தலைவர்களுக்கு செயல்கள் செய்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு மாத்திரம் எந்த செயலையுமே செய்கிறதில்லை. இந்த மரியாள் போல எந்த செயலையும் செய்கிறதில்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நண்பர்களுக்கு செஞ்சா அவங்க திரும்ப நமக்கு செய்வாங்க, பலன் கிடைக்கும். உறவினர்களுக்கு செஞ்சா அவங்க திரும்ப நமக்கு செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவனுக்கு நாம் செயல்கள் செய்தா அது நமக்கு பலன் கிடைக்காது, அது ஒரு வீணான காரியம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ தேவனுக்காக செய்கிற செயல்கள் மறக்கப்படுவதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் தேவனுக்காக செய்த செயல்கள் மறக்கப்படுவதில்லை. நீங்க செய்துதான் பாருங்களேன், அவர் உங்களுக்கு செய்தவைகளையும் மறக்கப்படாதபடி இருக்கும். நீங்க அவருக்கு செய்தவைகளும் மறக்கப்படாது. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நல்ல 2 கையை தட்டி. அப்படி இந்த மரியாள் ஆண்டவருக்கு என்ன செய்தாள்? லாசரு உயிர்த்தெழுந்த பின்பு பஸ்கா பண்டிகைக்கு 6 நாட்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற நாட்கள் நெருங்கி இருந்த நேரத்தில் எருசலேமிலிருந்து ஒரு 2 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய பெத்தானியா கிராமத்துக்கு லாசருவினுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போறாரு. அங்கே அவருக்கு பந்தி வைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த பந்தியில இருக்கிறார். இந்த மரியாள் விலையேற பெற்ற நளதம் என்கிற பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய தலையில பூசல, ஆண்டவருடைய பாதத்துல பூசுகிறாள். நான் யோசித்து பார்த்தேன், நீங்கள்லாம் செண்டை எங்க அடிப்பீங்க?
எங்கே நாற்றம் அடிக்குதோ அங்கே அடிப்பீங்க, அப்படித்தானே? செண்டை எங்கே அடிப்பீங்க? யாராவது காலில் அடிச்சிருக்கிறீங்களா? உங்கள் பாதத்தில் அடிச்சிருக்கீங்களா? அடிக்க மாட்டீங்க, பாதத்தெல்லாம் கண்டுக்கிற மாட்டீங்க. ஆனால் இந்த விலையேறப்பெற்ற அந்த பரிமள தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் அந்த மரியாள் பூசுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த உலகத்தில் எவ்வளவு விலையேறப்பெற்றதா இருந்தாலும் அது உம்முடைய காலுக்கு கீழே தான். இந்த உலகத்தில் விலை மதிக்கக்கூடியது என்று மனிதன் எதை நினைக்கிறானோ அது கூட உம்முடைய கால்களுக்கு கீழே தான். அதை விட நீர் விலையேற பெற்றவர் இயேசு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னாடி, மற்றவர்களுக்கு முன்னாடி இந்த மரியாள் அறிக்கை செய்தாள். நல்லதான், கையை தட்டுங்களேன். இன்னைக்கெல்லாம் நீங்க ஆண்டவரை எப்படி நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விலையேற பெற்றதை விட ஆண்டவரை கீழே தான் நினைப்பீங்க. ஆண்டவரை விலையேற பெற்றவர் என்று நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா விலையேற பெற்றதெல்லாம் கொண்டு வந்து அவருக்கு கொடுப்பீங்க. ஆனா தங்கத்தை விட, வெள்ளியை விட, பணத்தை விட இயேசுவை இன்னைக்கு நீங்க குறைத்து மதிப்பிடுறீங்க. ஆனால் இந்த மரியாள் அப்படி அல்ல. ஆண்டவருடைய பாதத்தில் பரிமள தைலத்தை பூசி ஒரு துணி கொண்டு வந்து துடைக்கல. எதை வச்சு துடைச்சா? எதை வச்சு துடைச்சா? தன் தலைமயிரினாலே துடைத்தாள். தலைமயிர் எதை குறிக்கிறது தெரியுமா? பெண்களுக்கு, ஆண்களுக்கு, எல்லாருக்குமே அது ஒரு மகிமை. அது ஒரு மகிமை. அந்த மகிமையை ஆண்டவருடைய பாதத்துக்கு கீழே வைத்தா. என்னுடைய மகிமையெல்லாம் உமக்கு கீழே தான் ஆண்டவரே. அது அழகா, அறிவு, பணம், இப்படிப்பட்ட எந்த மகிமையா இருந்தாலும் அதை நான் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் பரிமள தைலத்தை பூசி தன் தலைமயிரினாலே துடைத்து தேவனுக்கு மகிமை செலுத்தினாள். அதனால அவளுடைய செயல்கள் மறக்கப்படவில்லை. ஆண்டவருக்காக நீங்க செய்கிற செயல்கள் மறக்கப்படுவதில்லை. அது உங்களை அடையாளப்படுத்தும், அது உங்களை அடையாளம் காமிக்கும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி, ஆண்டவரே, நாங்களும் உங்களை அப்படி மகிமைப்படுத்தின ஆண்டவரே. எங்களுடைய மகிமை ஒன்றும் கிடையாது. எங்களுடைய மகிமையை நீங்க தான். எங்களுடைய மகிமையை நீங்க தான். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவருடைய மகிமை தான் நம்முடைய மகிமை. நம்முடைய மகிமை ஒண்ணு இல்லை, எல்லா தேவனுடைய மகிமை. அதுதான் நம்முடைய மகிமை. அவர் தான் நம்முடைய மகிமை. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்காக செயல்கள் செய்ய வேண்டும். அது மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவதில்லை என்றால் நினைக்கப்படும். மறக்கப்படுவதில்லைன்னா அது என்ன செய்யப்படும்? நினைக்கப்படும். வேதாகமத்தில் சிலர் ஆண்டவருக்கு செய்த செயல்கள் நினைக்கப்பட்டிருக்கின்றன. நினைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நினைக்கப்படுகிறது என்றால் ஆசீர்வாதம் வரும். பைபிளில் ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மளை நினைக்கிறார், அப்படி என்றால் நம்மளை ஆசீர்வதிப்பார். நோவாவையும் பேழைக்குள் இருந்த நோவாவின் குடும்பத்தையும் சகல மிருகங்களையும் கர்த்தர் நினைத்தருளினார். ஆண்டவர் காற்றை வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது, பேழை விட்டு வெளியே வந்தார்கள், பூமியிலே பெருகினார்கள். அன்னாளை நினைவு கூர்ந்தார், ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுத்தார். ஆபிரகாமை நினைத்தருளினார், ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். ஆண்டவர் எங்கெல்லாம் நினைக்கிறாரோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம். ஆண்டவர் நினைக்கணும். ஆண்டவர் நினைக்கணும்னா நம்முடைய செயல்கள் அங்கே இருக்கணும். செயல்கள் இல்லை அப்படின்னா அவர் நினைக்க முடியாதே. அவர் நினைக்கவில்லை என்றால்
ஆசீர்வாதம் வராதே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மறக்கப்படுவதில்லை என்றால் நினைக்கப்படும். கர்த்தர் எப்படி நினைக்கிறாரு, மறவாமல் எப்படி நினைக்கிறாரு? சங்கீதம் 20:3. சங்கீதம் 20:3. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ செலுத்தும் காணிக்கைகளை கர்த்தர் நினைவு கூர்ந்து விடுவார். நீங்க செலுத்தும் காணிக்கைகளை கர்த்தர் நினைவு கூர்ந்திடுவார். உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். தாவீதை பார்த்து யூத ஜனங்கள் பாடின பாட்டு. அவர் யுத்தத்துக்கு போகும் பொழுது அந்த ஜனங்கள் வாழ்த்துகிறாங்க, நீர் தைரியமா போ, யுத்தத்தில் உமக்கு வெற்றி கிடைக்கும். நீர் செலுத்தின காணிக்கைகள், அதாவது நீ தேவனுக்காக செய்த செயல்கள் நினைக்கப்படும், மறக்கப்படுவதில்லை. உம்முடைய மன வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் நிறைவேற்றுவார். உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று அனுப்பி விடுறாங்க. ஆண்டவருக்காக நாம் செய்த செயல்கள் நினைக்கப்படும். ஆண்டவர் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மன விருப்பங்கள் இருக்கும், அப்படிதானே? அந்த மன விருப்பங்களை தான் நீங்கள் ஜெபங்களா ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருப்பீங்க. ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் ஆண்டவருக்காக செயல்களை செய்யுங்களேன். இந்த தாவீது மாதிரி ஆண்டவருக்காக செயல்களை செய்யுங்களேன். அந்த செயல்கள் உங்களுக்கு மறக்கப்படாது. அது ஆண்டவருக்கு நினைப்பூட்டும். ஆண்டவர் உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். இங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒவ்வொரு விதமான மன விருப்பங்கள் இருக்கும். ஆனா அத்தனையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவருக்காக செயல்கள் செய்யும்போது, ஆமென். கைகளை ஒரு தலையிலையோ சொல்லுங்களா? இன்னொரு அலையிலையோ சொல்லுங்களேன். சத்தத்தை ஒரு தலையிலையோ சொல்லுங்களேன். இன்னொரு அலையிலையோ சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்க மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, திருமணம் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, கற்பத்தின் கனி வேணும்னு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்களா ஆண் குழந்தை வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. ஆண்டவர் இந்த முறை எங்களுக்கு என்ன குழந்தை கொடுத்துடணும் சொல்லுங்களேன்? ஆண் குழந்தை கொடுத்துடணும். நீங்க என்ன மன விருப்பங்களை கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ அதை கண்டிப்பா கர்த்தர் நிறைவேற்றுவார். குழந்தைகள் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அப்படியெல்லாம் பிரிவினைகள் கிடையாது. ஆனால் உங்களுடைய மனதில் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இருந்துச்சுன்னா அதையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். நான் கூட அப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன். அன்னாள் கூட அப்படி ஜெபம் பண்ணினாள். ஆண்டவர் அன்னாளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி முதலாவது ஆண் குழந்தையை கொடுத்தார். அன்னாள் சுயநலமா ஜெபிக்கல. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு ஆசாரியன் வேணும் அப்படி சொல்லி தான் சாமுவேலை கேட்டாங்க. கர்த்தர் கொடுத்தார், வார்த்தையை நிறைவேற்றினார். நான் கூட அப்படித்தான் ஜெபம் பண்ணேன். நான் சென்னையில் இருக்கும் பொழுது ஒரு ஆலயத்தில் ஆராதனையில் ஜெபம் பண்ணேன். எனக்கு நீர் முதல் குழந்தை ஆண் குழந்தை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணேன். எனக்கு தேவன் திருமணம் பண்ணின பின்பு ஆண் குழந்தையை தேவன் கொடுத்தார்.
ஆனால் அது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய்விட்டது. மறுபடியும் ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். சாம் ஜோயல் அப்படின்னு பேர் வச்சோம். இன்னைக்கு வேதாகம கல்லூரியில் கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கூட சுயநலமாக கேட்கல. நான் ஆண்டவரே எனக்கு பின்பு ஊழியத்தை செய்வதற்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் கொடுத்தார். எங்கள் ஜோயலுமே பாருங்களேன், அவன் ஊழியத்துக்கு போக மாட்டேன்லாம் போராடலை. அவன் அப்படிப்பட்ட வார்த்தையே அவன் வாயிலிருந்து வந்தது கிடையாது. சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி சொல்லி சொல்லி தான் வளர்த்தேன். டீச்சர்ஸ்கிட்டே போய் சொல்லுவேன். நான் குரூப்பு 10 முடித்து 11 குரூப் எடுக்க போகும் பொழுது அந்த மேடத்திட்டே நான் அப்படி தான் சொன்னேன், எங்களுடைய மகன் ஊழியத்துக்கு தான், எங்களை மாதிரி ஊழியம் செய்யத்தான் அப்படின்னு சொன்னேன். எல்லா இடத்துலையுமே அப்படி சொல்லி சொல்லி வளர்த்தோம். கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய மகன் ஊழியத்திற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறான், ஊழியமும் செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜெப நேரத்தில் இந்த ஆராதனையில் நீங்கள் என்ன மனசில் நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிப்பேன்னு சொல்லுகிறாரு. நீ எனக்காக செய்த செயல்கள் என் மனசில் இருக்குது. இனிமேலும் நீ எனக்காக செய்ய போகிற செயல்களை நான் மனசில் வச்சிருப்பேன். கண்டிப்பாக உன் மனசில் உள்ளதை நிறைவேற்றுவேன். உன் ஆலோசனைகளை நிறைவேற்றி முடிப்பேன். நான் அப்படி செய்வதற்கு வல்லவராக இருக்கிற எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையா நம்புனீங்கன்னா நல்ல கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்களேன். கர்த்தர் மன விருப்பங்களை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அதுக்காக வேண்டி நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவளையே எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் ஆண்டவர்னு கேட்டால் தரமாட்டார். அவர் பரிசுத்தர். அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். ஒரு வீடு வேணும்னு கேட்டு ஜெபம் பண்ணேன்னா கர்த்தர் தருவார். ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறா அசுத்தமான காரியங்களை நம்முடைய மனசில் அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? தரமாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது ஒரு காரியத்தை வாசிங்களேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். பின்னாடி உள்ளவங்க வசனத்தை கவனிங்க. உங்கள் குழந்தைகளை மடியில் உட்கார வைத்துக் கொள்ளுங்க. வாசிங்க. 7 வருஷம் சென்ற பின்பு, நல்ல கவனிங்க பிரதர், 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தியரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவின் இடத்தில் முறையிடும்படி போனாள். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய் இருந்த கேயாசியுடனே பேசி எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டார். அப்பொழுது கேயாசி ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ எலிசா உயிர்ப்பித்த இவருடைய குமாரன் இவன்தான் என்றான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல 2 கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான். தாயும் பிள்ளையும் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். தாயும் பிள்ளையும்
ராஜாவுக்கு முன்னாடி அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். யார் அந்த ஸ்திரீ? யார் அந்த ஸ்திரீனுடைய பிள்ளை? நம்ம அடிக்கடி வேதாகமத்தில் படிச்சிருப்போம். சூனேமியாள், தன் ஊரை தனக்கு பெயராக சுதந்திரித்துக் கொண்ட ஒரு பெண். அந்த சூனேம் ஊருக்கு எலிசா தீர்க்கதரிசி ஊழியத்துக்கு போகும் பொழுதெல்லாம் மற்றவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். மற்றவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த கணம் பொருந்திய ஒரு பணக்கார ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசியை போய் தன்னுடைய வீட்டிற்கு வருந்தி அழைப்பாள், உணவு கொடுப்பாள். ஒரு நாள் தன்னுடைய கணவரிடத்துல நம்ம வீட்டுக்கு வந்து போகிற இந்த எலிசா தீர்க்கதரிசி, இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், அதனால நம்ம வீட்டு மாடியிலேயே ஒரு அறை எடுத்து கொடுப்போம்னு சொல்லி கணவருடைய அனுமதியோட மேலே ஒரு அறையை எடுத்து கொடுக்குறாங்க. கட்டில், விளக்கு, இந்த வசதியெல்லாம் செஞ்சு அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு அறை ஆயத்தப்படுத்தி கொடுக்குறாங்க. அவர் எப்பொழுதெல்லாம் சூனேமுக்கு வராரோ வரும்பொழுது அந்த வீட்டில் தங்கி ரெஸ்ட் எடுத்து ஊழியத்தை செஞ்சு முடிச்சுட்டு போவார். இவளும் சலக்கரணையோடு உணவு கொடுத்து கவனிப்பாள். ஆனால் மாமிசத்தில் இவங்க ஒட்டினவர்கள் அல்ல, சொந்த பந்தங்கள் கிடையாது. அவர் வேற ஊர், இந்த பெண் வேற ஊர். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வைத்து கொண்டு சலக்கரணையோடு கவனித்தாள். குழந்தை இல்லாத அவளுக்கு ஆண் குழந்தை பிறக்கும்னு சொன்னார். ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு பின்னாடி அந்த குழந்தை ஒரு நாள் தாயின் மடியில் படுத்திருக்கும் பொழுது செத்து போச்சு. உடனே இவள் அந்த குழந்தையை எடுத்து மேல் வீட்டு அறையில் தீர்க்கதரிசிக்கு கொடுத்த அந்த அறையில் கொண்டு போய் போட்டுட்டு நேர கர்மேல் மலைக்கு போய் எலிசா தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வந்து உயிரோட அவர் ஜெபம் பண்ணி எழுப்புகிறாரு. பக்கத்தில் இருந்தது கேயாசி, எலிசாவினுடைய வேலைக்காரன். இப்படி இந்த சம்பவம் நடந்த பின்பு ஒரு நாள் இந்த எலிசா தீர்க்கதரிசி சூனேமியால பார்த்து, நம்ம தேசத்தில் பஞ்சம் வரப்போகுது, அதனால் பக்கத்தில் பெலிஸ்திய தேசம் இருக்குது, அங்கே போய் நீ கொஞ்ச நாள் சஞ்சரி அப்படின்னு சொல்கிறாரு. இவளும் குடும்பத்தோடு போய் சஞ்சரிக்கிறா. 7 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு. மறுபடியும் நம்ம தன்னுடைய நாட்டுக்கு வருகிறாள். ஆனால் இவளுடைய வயல்வெளி, இவளுடைய வீடு எல்லாமே வேற ஆள் சுதந்திரிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க தான் தனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அதன் பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜாவின் இடத்துல போறா. பாருங்களேன், கர்த்தருக்காக நீங்க செய்த செய்கைகள் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு செய்த செய்கைகளும் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதமும் அற்புதத்தை இழுத்து கொண்டு வரும். கர்த்தருக்காக நீங்க செய்கிற செய்கைகளும் உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போனதெல்லாம் திரும்ப இழுத்து கொண்டு வரும். நீங்க எதை இழந்து இருந்தாலும் ஆண்டவருக்காக நீங்க செய்த செய்கைகள் அதை இழுத்து கொண்டு வரும். இவள் போய் லைன்ல நிக்கிறா. அந்த நேரத்தில் கர்த்தர் ராஜாவுக்கு ஒரு நினைப்பூட்டுறாரு. எலிசா செய்த அற்புதங்களை. அந்த ராஜாவுக்கு பக்கத்தில் கேயாசி நிற்கிறாரு. அவரிடத்துல கேட்கிறாரு எலிசா செய்த அற்புதங்களை. உடனே அவர் சொல்றாரு. அவர் சொல்லிட்டு லயனை பார்க்கும் பொழுது சூனேமியாலும் அவளுடைய மகளும் நின்று கொண்டிருக்கிறாங்க. உடனே ராஜாட்ட சொல்றாரு, நான் சொன்ன அந்த எலிசா தீர்க்கதரிசியின் மூலமா உயிரோடு எழுப்பின அந்த சிறுவன் இவன் தான், அந்த தாய் இவள் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவளை கூப்பிட்டு தனியாக அழைச்சி விவரமாக கேட்குறாரு. விவரமாக கேட்ட பின்பு அவர் சொல்கிற வார்த்தை, இந்த 7 வருஷம் நீ வேற ஊரில் இருந்த, உன்னுடைய வயல்வெளியை வேற ஒருத்தங்க எடுத்துக்கொண்டாங்க, ஆனால் இனி அது உனக்குத்தான். இந்த 7 வருஷத்திற்குரிய பலனையும் உனக்கு நீ திரும்ப பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு ராஜா கட்டளையிட்டு அவளுடைய வயலை அவள் இடத்துல கிடைக்கும்படி செய்தார். வேதம் சொல்லுகிறது, அவள் இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டாள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்காக செய்கிற செய்கைகள் மறக்கப்படுவதில்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ மனுஷனுக்காக
செய்த செய்கைகள் மறக்கப்பட்டு போயிடும். நீ உறவினர்கள் நண்பர்கள் என்கிற பெயரில் செய்யப்படுகிற அந்த செய்கைகள் மறந்து போயிடும், மறக்கப்பட்டு போயிடும். சில மனிதர்களுக்காக, அரசியல் தலைவர்களுக்காக நீ செய்கிற அந்த செய்கைகள் மறக்கப்பட்டு போயிடும். ஆனா இயேசுவுக்காக, ஆண்டவருடைய நாமத்துக்காக, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்காக, கர்த்தருடைய சபைக்காக நீங்க செய்கிற செயல் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தேவனுடைய மனசுல நிற்கும். நீ ஒரு தேவன்னு போய் நிற்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் வருவாரு. கர்த்தர் வருவாரு, உனக்கு உதவி செய்வாரு, உன்னை அடையாளப்படுத்தி காமிப்பாரு. நம்புனீங்கன்னா நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நீங்க செய்கிற செயல் இன்னைக்கோட முடிஞ்சிடாது சகோதரா, இன்னைக்கோட முடிஞ்சிடாது. நீங்க செய்கிற செய்கைகள் இன்னைக்கோட முடிஞ்சிடாது. நீங்க ஊழியத்துக்காக செய்கிற, ஊழியக்காரனுக்காக செய்கிற, கர்த்தருடைய நாமத்தினால செய்கிற இந்த செய்கைகள் இன்னையோட முடிஞ்சிடாது. அது ஒரு நாள் உங்களை அடையாளம் காமிக்கும். ஏன்னா இன்னும் நீங்க அற்புதத்தை பெறணும், இன்னும் நீங்க இழந்து போனதெல்லாம் திரும்ப பெறணும்ல. இழந்து போன சரீர சுகம், இழந்து போன பொருளாதாரம் எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளணுமே. உங்களுடைய சொத்தை எத்தனையோ பேர் அபகரித்து வச்சிருப்பான். நீங்க இருக்கும் பொழுதே கூட்டி உங்க சொத்தை அபகரிச்சுக்கிட்டு இருப்பான். 7 வருஷம் வேற ஊர்ல போய் இந்த பெண் சஞ்சரித்து இருந்திருக்கிறாள் அப்படின்னா அந்த வீட்டை, அவளுடைய வயல்வெளியை எத்தனை பேர் சுதந்திரிச்சிருப்பான். திருட்டுத்தனமா விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் திரும்ப வாங்கி கொடுத்தார். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ தேவனுக்காக செய்த செய்கைகள் மறக்கப்படுவதில்லை. நீ எதெல்லாம் இழந்து போனையோ கர்த்தர் அதெல்லாம் உன் கையில கொண்டு வந்து கொடுப்பார். நீ இழுத்து கொள்வாய், நீ பெற்றுக்கொள்வாய். கர்த்தர் உன்னை அப்படி ஆசீர்வதிக்கிறாரு. நீ தேவனுக்காக செய்கைகளை செய். அல்லேலூயா. நீ தேவனுக்காக செய்கிற செயல்களை விருதா அப்படின்னு நினைக்காத. நீ மனுஷனுக்காக செய்கிற செயல்கள் விருதா, ஆனா தேவனுக்காக செய்கிற செயல்கள் இன்னும் உனக்கு அற்புதத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவனுக்காக செயல்களை செய்யுங்க. சூனேமியாள் போல தியாகமா, பலனை எதிர்பார்க்காம, மற்றவங்க செயலையே அதனால நானும் செய்ய தேவையில்லை அப்படின்னு செய்யாம விட்டுறாதீங்க. தேவனுக்காக செஞ்சு பாருங்களேன், செஞ்சு பாருங்களேன். அவர் ஆண்டவர் உங்களுக்காக அற்புத அடையாளங்களை செஞ்சு பார்ப்பாரு. நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்து. அவர் உங்களுக்காக செய்யாம அவர் தூங்க மாட்டாரு. நீங்க ஆண்டவருக்குன்னு ஒண்ணு செஞ்சிட்டீங்க, அவருடைய நாமத்துக்குன்னு செஞ்சிட்டீங்க, அவருடைய சபைக்குன்னு செஞ்சிட்டீங்க, அவருடைய ஊழியக்காரனுக்குன்னு செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு செய்யாம விட மாட்டாரு. சமயம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, சமயம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சரியான நேரத்தில் நீ கோர்ட்ல போய் நின்னாலும், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னாலும், நீ எந்த இடத்துல போய் நின்னாலும் அங்கே கர்த்தர் உனக்காக வந்து நின்று உனக்காக பேசுவாரு. உனக்கு செய்த அற்புதம் பேசும், உனக்காக ஆண்டவர் பேசுவாரு. நல்ல கையை தட்டி ஆவில நிறைஞ்சு அந்நிய பாஷையில நிறைஞ்சு கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். நீதானே எனக்காக யார் செய்வார்கள் என்று நினைக்கிற, நீ ஆண்டவருக்காக செய், கர்த்தர் உனக்காக செய்வார். மருத்துவமனையில மருத்துவர்களிடத்துல உனக்காக கர்த்தர் வந்து பேசுவாரு. சொன்னது புரிகிறதா? எத்தனை பேருக்கு புரிகிறது? நீ உயர்வையும் மேன்மையும் அடைவ. குறிப்பா கர்த்தர் சொல்றாரு, நீ எதை இழந்து போனையோ அதை திரும்ப பெறுவ, அதை திரும்ப பெறுவ. நம்ம ஆண்டவர் மாதிரி திரும்ப கொடுக்கிற இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. தேவன் தான் இழந்து போனதை திரும்ப கொடுக்கிறவர். யோபு எல்லாத்தையும் இழந்து போனான், திரும்ப கொடுத்தாரு. ரூத்து கணவனை இழந்து போனான், ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்க்கை எதிர்காலத்தை திரும்ப கொடுத்தாரு. இந்த தெய்வம் நீ இழந்து போன உன் சரீர சுகத்தை திரும்ப கொடுப்பார்.
நீ இழந்து போன குடும்ப சமாதானத்தை திருப்பி கொடுப்பார். நீ இழந்து போன உன்னுடைய பொருளாதாரங்களை திரும்ப கொடுப்பார். நீ இழந்து போன உன்னை விட்டு பறிக்கப்பட்ட அந்த வேலையை உன் கையில் திரும்ப கொடுப்பார் ஆண்டவர். ஓ, நீ எதை இழந்து போய் அது என்னை விட்டு போயிருச்சே அப்படின்னு நிற்கிறியோ, அதுக்காக நிற்கிறியோ, அதை பெற்றுக்கொள்ளணும்னு நிற்கிறியோ, ஆண்டவர் அதை உனக்கு பெற்று தருவார் மகளே. நீ கலங்க தேவையில்லை. நீ ஆண்டவருக்காக செய்தவைகள், ஆண்டவர் உனக்கு செய்தவைகள் மறக்கப்படுவதில்லை. நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா தம்பி? நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருந்தா நல்ல கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்த. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம். என் நாமத்துக்காக காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு நான் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் ஆண்டவருக்கு செய்யறது வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். யாத்ராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. நூனின் குமாரனாகிய யோசுவா எப்படி இருந்தான் சொல்லுங்களேன், சொல்லுங்க. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பழைய ஏற்பாட்டில் ஆலயத்திற்கு ஆசரிப்பு கூடாரம், ஆலயத்தை விட்டு பிரியாதிருந்தான். இப்ப இருக்கிற வாலிபர்கள் எதை விட்டு பிரியாதிருக்கிறார்கள் சொல்லுங்க? செல்போனை விட்டு பிரியாதிருக்கிறார்கள். ஆமென். எதை விட்டு பிரியாதிருக்கிறார்கள்? பெண்கள் எதை விட்டு பிரியாதிருக்கிறார்கள்? எதை விட்டு பிரியாதிருக்கிறீர்கள்? டிவி பெட்டி. கிறிஸ்தவர்கள் 2 பெட்டியில அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இப்ப 3வது ஒரு பெட்டியும் சேர்ந்து விட்டது. முதலாவதாக கிறிஸ்தவர்கள் சவப்பெட்டியில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஆனால் அதில் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாகவே டிவி பெட்டியில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இன்னொன்று செல் பெட்டியில், அது கையிலே சுமக்கலாம். அப்படித்தானே? பக்கத்துல பார்த்துக்கொள்ளுங்களேன். செல் பெட்டியில். ஆமென். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் யோசுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசுவாவை தேடி வீட்டுக்கு போனீங்கன்னா யோசுவா இல்லைன்பாங்க. யோசுவாவை தேடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்தீங்கன்னா யோசுவா அங்கே இருப்பார். அதுவும் என்ன வேலை செய்வார் தெரியுமா? என்ன வேலை செய்வார்? மோசைக்கு பணிவிடைக்காரனா இருப்பார். யாருக்கு சொல்லுங்க? மோசைக்கு. இன்னைக்கு சர்ச்சில் ஏதாவது வேலைகளை செய்கிறதுக்கு ஸ்திரீகள் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புகிறது கிடையாது. பிற எப்படி தேவன் உங்கள் பிள்ளைகளை மறக்காமல் நினைக்க முடியும்? ஆனால் யோசுவாவினுடைய அப்பாவை பாராட்டலாம். நூன் என்கிற அந்த மனிதரை பாராட்டலாம். தன்னுடைய பிள்ளைய ஆசாரிப்பு கூடாரத்திலே விட்டுட்டார். அல்லேலூயா. மோசேக்கு பணிவிடைக்காரனாக இருக்கிறான். மோசே கானான் தேசத்துக்குள்ள ஜனங்களை கொண்டு போகிற திட்டம் மாற்றப்பட்டது. மோவாப் மலையில் மறிக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக மாறிடக்கூடாது, இவங்களிடத்தில் போக்குவரத்தாக இருப்பதற்கு ஒரு தலைவன் வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் யாரை சொன்னார் தெரியுமா? நிறைய இஸ்ரவேல் மூப்பர்கள் இருந்தாங்க, வயதானவங்க இருந்தாங்க, திறமையானவங்க இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் யாரை சொன்னார் தெரியுமா? என்னாகும் 27:18 வாசிங்களேன். என்னாகுமோ 27:18. கர்த்தர்
கர்த்தர் மோசையை நோக்கி மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாருக்கும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல்ல இருக்கிற அத்தனை பேருக்கு மேல ஆண்டவர் இந்த யோசுவாவை உயர்த்தி வச்சாரு. யோசுவாவை உயர்த்தி வச்சாரு. யோசுவாவை உயர்த்தி வச்சார். ஒரு நாள் அவன் மோசைக்கு பணிவிட செய்கிறத பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அப்படித்தானே தம்பி? நிமிந்து பாரு. யோசுவா மோசைக்கு பணிவிட செய்யும் பொழுது மக்கள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? சிரிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சிரித்த மக்களுக்கு முன்னாடி, அந்த அற்பமாக நினச்ச அந்த மக்களுக்கு முன்னாடி அவங்க மேலேயே இந்த யோசுவாவை அதிகாரி ஆக்கிட்டார் கர்த்தர். ஒரு நாள் பணிவிடை ஊழியக்காரன் ஆசாரிப்பு கூடாரத்தில். ஆனா இன்றைக்கு சமஸ்த இஸ்ரவேலரும் இந்த யோசுவாவினுடைய வார்த்தையில தான் நடக்கணும். அவன் நடங்கன்னா நடக்கணும், தங்குங்கன்னா தங்கணும், இதை செய்யுங்கன்னா செய்யணும், இதை செய்யாதீங்கன்னா செய்யக்கூடாது. அந்த அளவிற்கு லட்சக்கணக்கான மக்கள் மேல மோசையின் ஸ்தானத்தில் ஒரு ஊழியக்காரன் ஏற்படுத்தப்பட்டார். அந்த ஊழியக்காரன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் யோசுவா. ஆண்டவருக்காக நீ செய்கிற அந்த செயல்கள் மறக்கப்படாது. எத்தனை ஆண்டுகள்னாலும் இயேசுபா மனசுல வச்சிருப்பாரு. உன்னைத்தான் செலக்ட் பண்ணுவாரு, உன்னைத்தான் தெரிந்தெடுப்பாரு, உன் பேரைத்தான் சொல்லுவாரு. அவர் மனசுல நீதான் இருப்ப சகோதரா. இன்னைக்கு ஆண்டவருக்காக நீ செய்ய, நீதான் அவருடைய மனசுல இருப்ப. டக்குனு உன் பேர் தான் வரும். கையை தட்ட மாட்டேங்கிறீங்களா? சிஸ்டர், உங்கள் பிள்ளைகளெல்லாம் அப்படி வளங்க. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை மனசில் வச்சிருப்பார். இன்றைக்கு போனால் முன்னாடி உங்கள் பிள்ளை பேரை ஆண்டவர் சொல்லிடுவார். உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் அதிகாரியாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் உயர்வில் இருப்பாங்க. இன்னும் உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் மேன்மையில் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பெற்றோருக்குள்ளேயும் தேவனுடைய ஊழியத்திற்கு உதவியாக இருந்தா, தேவனுக்காக செயல்கள் செய்தா பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி இந்த வாலிபர்களுக்கும் தேவனுடைய ஊழியத்தில் நம்ம செயல்கள் செஞ்சால் அது பலன் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியா தம்பி? அப்படியா? அப்படி கிடையாது. உலகம் கூட உன்னை மறக்கும், ஆனால் ஆண்டவர் உன்னையும் மறக்க மாட்டார், நீ செய்த செயலையும் மறக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு உன் கணத்தில் கொஞ்சம் கொடுன்னு சொன்னார். கிரேட்டஸ்ட் காட், நன்றி மறவாத தெய்வம், நல்ல தெய்வம், இயேசு தெய்வம். பின்னாடி உள்ளவங்க, நன்றி மறவாத தெய்வம், இயேசு தெய்வம். நீ தேவனுக்காக செய். இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கலையே, இன்னைக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனால் சமயத்தில் கர்த்தர் உனக்கு செய்கிறத நீ ருசிப்ப. ஆமென். நான் சொன்னது புரிஞ்சுதா? கைகளை தலையிலையா சொல்லுங்களேன். பேசக்கூடாது. நான் இப்போ ஒரு பேர் அடிக்கடி சொன்னேன். அந்த பேர் என்ன பேர்? நீ சொல்லு தம்பி. இப்போ ஒரு பேர் அடிக்கடி சொன்னேன். அந்த பேர் என்ன பேர்? யோசுவா. என்ன பேர்? யோசுவா என்ன செய்து கொண்டிருந்தான்? ஆசாரிப்பு கூடாரத்தில் பணிவிடைன்னா என்ன அர்த்தம்?
மைக்கை பிடிச்சி பாட்டு பாடுற ஊழியம் கிடையாது. மோசைக்கு தண்ணி மோந்து கொடுத்துருப்பான், துணியை துவைச்சி கொடுத்துருப்பான், கம்பெடுத்து கொடுத்துருப்பான், யாராவது கூட்டு வேணா கூட்டு வந்திருப்பான். ஆனால் அந்த யோசுவா ஒரு நாள் அதிகாரி, மோசையின் ஸ்தானத்தில் அதிகாரி. ஆண்டவர் மறக்க மாட்டார். சரி, நாம் தேவனுக்காக செயல்கள் செய்ய தேவை என்ன? அதாவது நம்ம தேவனுக்காக செயல்கள் செய்யணுமே, அதுக்கு நமக்கு என்ன தேவை? அதை ஒரு 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஒரு காரியத்தை வாசிங்க, யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற, நல்லா கவனிங்க, அப்பொழுது மரியாள் சாதாரணமான அப்படின்னு போட்டிருக்குதா, விலையேற பெற்றன்னு போட்டிருக்குதா? சத்தமா சொல்லுங்க. விலையேற பெற்றனா என்ன அர்த்தம்? விலையேற பெற்றனா என்ன அர்த்தம்? அதுக்கு விலையே சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமான விலை. விலையேற பெற்ற, களங்கமில்லாத நவதம் என்னும் தைலத்திலே, நலதம் என்னும் தைலத்திலே ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அவருடைய பாதத்தை துடைத்தாள். அல்லேலூயா. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்கிறீங்களோ, என்ன கொடுக்குறீங்களோ, அதை வச்சு தான் நீங்கள் மதிப்பிடுறீங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் சாதாரணமானதை செய்வீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல, இயேசு கிறிஸ்து விலையேற பெற்றவர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விலையேற பெற்றதை நீங்கள் கொடுப்பீங்க. இந்த மரியாள் இயேசுவை சாதாரணமாக நினைக்கல, இயேசுவை அற்பமாகவும் நினைக்கல, இயேசுவை விலையேற பெற்றவராக நினைத்தாள். இன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விலையேற பெற்றவர்னு பாட்டு பாடுவாங்க, வெறும் வாயில் மட்டும் பாட்டு பாடுவாங்க. ஆனால் கைகளில் அவர் அற்பமானவராகவும் அவர் திரும்ப கொடுக்காதவராகவும் ஒரு அநீதி உள்ளவராகவும் தான் அவரை பார்ப்பாங்க. ஆனால் இந்த பெண் அப்படி அல்ல, வாயில் மாத்திரமல்ல தன்னுடைய கைகளையும் இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்றவர் என்று சொல்லி அவள் எண்ணினாள். இயேசுவை வெளியேற பெற்றவளாக, இயேசுவை வெளியேற பெற்றவராக பார்த்தாள். இயேசுவை வெளியேற பெற்றவராக பார்த்தாள். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், இயேசுவை வெளியேற பெற்றவராக பார்த்தாள், எண்ணினாள். நீங்களும் எத்தனையோ ஆண்டுகள் உறவினர்களை விட, நண்பர்களை விட, உங்களை விட ஆண்டவர் அற்பமாக பார்க்குறீங்க. ஆமாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டும் நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்க. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்துக்கலாம். ஆண்டவர்கிட்ட மட்டும் என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை வரணும், என் பிள்ளைக்கு குழந்தை வரணும், நாங்கள் ஒரு வீடு கட்டணும், ஒரு மோட்டர் பைக் வாங்கணும், ட்ருன்னு போகணும். பக்கத்துல பார்த்து கேளுங்களேன். நீங்கள் கேட்குறது தப்பு கிடையாது, ஆனால் நீங்கள் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணுமே. ஆனால் ஒரு சிலர் செய்கிறீங்க, அவங்கள குறித்து தேவன் சந்தோஷப்படுகிறார். விலையேற பெற்றவராக நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டார். ஆண்டவருக்காக நீங்கள் செயல்கள் செய்வீங்க, ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். உங்களை ஆண்டவரை நினைச்சு 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 நீ இழந்து போனதை கூட திரும்ப தருவார். உன் பணத்தை வட்டிக்காரன் பிடிக்கிட்டு போனான் பார்த்தியா, அதை கூட ஆண்டவர் உன் வியாபாரத்தில் விருத்தியை கொடுத்து, உன் வேலையில் விருத்தியை கொடுத்து, இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப கொடுத்து, முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையில யோபு அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டான். சொல்லப்பட்டது போல உன் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணிடுவாரு. நான் சொல்றத நம்புனீங்க, நான் தலைக்கு மேல கை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்களேன்.
இன்னும் ஆண்டவர் நம்ம சாதாரணமாக தான் என்றோம். இன்னும் ஆண்டவர் நம்ம ஆண்டவர் அற்பமாக தான் என்றோம். ஆனால் மரியாள் அப்படி எண்ணலை. அவள் ஆண்டவர் அவர் ராஜா மாதிரி வராவிட்டாலும், ராஜ வஸ்திரத்தை உடுத்திட்டு வராட்டாலும், பல்லாக்கில் வராட்டாலும், அவர் கூட நிறைய போர் வீரர்கள் வந்து தன்னை ராஜாவாக காமிக்காட்டாலும், இவர் சாதாரணமானவர் அல்ல, இவர் விலையேற பெற்றவர் என்று எண்ணினாள். அதுவும் நல்லதம் என்கிற தைலம், பரிமள தைலம், அது 300 பணம். யூதாசு சொல்றான், இதை வேஸ்ட் பண்ணிட்டாலே, இதை தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. 300 பணத்துக்கு சமமானதுன்னு சொல்றான். யூதாஸ் நினைக்கான் தரித்திரரை விட இயேசுநாதரை கேவலமா, பிச்சைக்காரனை விட இயேசுநாதரை கேவலமா நினைக்கிறான். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது, விலையேற பெற்றவராக நினைக்கணும். அவர் நம்மளெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறாரா? அவருடைய இரத்தத்தை கொடுக்குறாரு, அவருடைய சரீரத்தை கொடுக்குறாரு, அவருடைய வார்த்தையை கொடுக்குறார், அவருடைய ரட்சிப்பை கொடுக்குறார், அவருடைய அபிஷேகத்தை கொடுக்குறார். அவர் கொடுக்குற எதுக்காவது நீங்கள் விலை செலுத்த முடியுமா? செலுத்த முடியுமா தம்பி? உங்களை பார்த்து தான் கர்த்தர் கேட்குறார், செலுத்த முடியுமா? ஆண்டவர் உனக்கு தந்த எதுக்காவது நீ செலுத்த முடியுமா? உன்னை ஆபத்துலேருந்து காப்பாற்றினார, அதுக்கு நீ நன்றி கடன் ஏதாவது செலுத்த முடியுமா உன்னால்? எல்லாமே கிருபையினால செய்கிறாரு. நீங்களும் அவருடைய காரியத்தை செய்வதற்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. அவரை விலையேற பெற்றவங்களா பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகள் ஒத்த அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், சாதாரணமாக நினைக்காதீங்க. பின்னாடி உள்ளவங்க சாதாரணமாக நினைக்காதீங்க, இழிவாகவும் நினைக்காதீங்க, அற்பமாகவும் நினைக்காதீங்க. அவர் விலையேற பெற்றவர். எல்லாரும் சொல்லுங்களேன், இயேசு விலையேற பெற்றவர். நல்ல கைத்தட்டி அவருக்கு நான் விலை மதிக்க முடியாததை கொடுப்பேன். ஆபிரகாமெல்லாம் இயேசுவை சாதாரணமாக பார்க்கல, விலையேற பெற்றவராக பார்த்ததுனால தான் தன்னுடைய சொந்த குமாரன், தன்னுடைய நேசகுமாரனை ஆண்டவருக்கு கொடுத்தார். பலி செலுத்த துணிஞ்சார். விலையேற பெற்றதை கொடுத்ததுனால தேவன் விலையேற பெற்ற ஆசீர்வாத தேவன் கொடுத்தார். ஆபிரகாம் இல்லாமல் உலகத்தில் எந்த மனுஷனும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது, ரட்சிப்பு பெற முடியாது. எல்லாத்தையும் ஆபிரகாம் கையில் கொடுத்துட்டார். தன் கையில் ஒன்றே வச்சிருக்காம எல்லாம் ஆபிரகாம்கிட்ட போய் வாங்கிக்கோங்கன்னு கொடுத்துட்டார். ஆண்டவரை விலையேறப்பட்டவங்களா பார்ப்போம். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்களேன். லூக்கா 10:39-40. லூக்கா 10:39-40. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஆண்டவரிடத்தில் வந்து சொல்றா, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? நான் சொல்றது நல்லா கவனிங்க. மரியாளுடைய விசேஷித்த தன்மை, ஆண்டவரை அவள் பார்த்த பார்வை. பெத்தானியா கிராமத்துக்கு ஆண்டவர் போறார். நான் சொல்ற நல்ல கவனமாக கேளுங்க. நிறைய பேர் செய்கிற தவறு இதுதான். பெத்தானியா கிராமத்துக்கு இயேசு கிறிஸ்து போறாரு. ஒரு வீட்டில் மார்த்தாள், மரியாள் என்கிற சகோதரிகள் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போன உடனே 2 பேரும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் 2 பேர் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ளே போய் உட்கார வைத்து விட்டு மார்த்தாள் போயிட்டா. மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவன் மட்டும் போய் வேலை செய்கிறா. உடனே வந்துட்டா, என் சகோதரி என்னை தனியாக விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? மார்த்தாளுடைய ஸ்பெஷல் என்னன்னா, ஆண்டவரையும் ஏற்றுக்கொண்டா,
ஆனால் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மறுபடியும் வேலை செய்ய போயிட்டா, மரியாளுடைய ஸ்பெஷல் என்னன்னா, வேலை செஞ்சா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த உடனே வேலையை விட்டுட்டு ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய பாதத்துக்கு, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாள். நீங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா, அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா? பக்கத்துங்களை பார்த்து கேளுங்களேன். ஏதோ ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா, அல்லது இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா? இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்கிறவங்க கையை வச்சு காமிங்க. நல்ல கையை வச்சு காமிங்க. இப்பமா நினச்சிதானுங்க நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம். நீங்கள் எதை விடுறீங்களோ, எதை பிடிக்கிறீங்களோ, அதை வச்சு தான் உங்களுடைய முக்கியத்துவம். வேலை செய்கிறது தவறல்ல, ஆண்டவர் வந்துட்டாரு. ஆனால் ஆண்டவரை விட்டுட்டு வேற ஒன்றை பிடிச்சிங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் வர்றாரு, ஆண்டவருடைய காரியம் வருது, வேலையை பெற பார்த்துக்கலாம், நம்ம ஆண்டவரை பிடிப்போம்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்துட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு நீங்கள் போய் வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை முக்கியப்படுத்துறீங்க. நீங்கள் ஆண்டவரை முக்கியப்படுத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவருக்காக செயல்களை செய்வீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கானரை வேறொன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவருக்காக எந்த செயலையும் உங்களால் செய்ய முடியாது. ஏன்னா அடிமண் மட்டத்திலேயே நீங்க ஆண்டவரை அற்பமாக, இழிவாக, கேவலமாக, சாதாரணமாக எண்ணுகிறீர்களே. அல்லேலூயா. ஆவியானவர் நம்மளை பார்த்து பேசுகிறார். நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மார்த்தாள் மாதிரி இருக்கக்கூடாதுங்க, நம்ம மரியாள் மாதிரி இருக்கணும். நம்ம மரியாள் மாதிரி இருக்கணும். இயேசுவுக்காக மற்ற காரியங்களை விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் இயேசுவை விடுறவங்களா இருக்கக்கூடாது. இயேசுவை விட்டுறக்கூடாது. இயேசுவுக்காக விடணும், ஆனால் இயேசுவை விட்டுறக்கூடாது. இந்த மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா, ஆனா விட்டுட்டா, வேலை செய்ய போயிட்டா. இன்னைக்கு அதனால தான் கவலை. மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற. உங்க வாழ்க்கையில கலக்கத்துக்கு காரணம் நீங்க இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆண்டவருடைய சீசர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கடல் கரையில படகுக்கு பக்கத்துல வலைகளை அலசி கொண்டிருக்கிறாங்க. அந்த வழியா இயேசு போறாரு. அந்த வழியா யாரு போறது? இயேசு போறாரு. போகும்பொழுதே சொல்றாரு பேதுருவை பார்த்து, பேதுருவே எனக்கு பின்னாக வா, படகை விட்டுட்டு வா, வலையை விட்டுட்டு வான்லாம் சொல்லலை, எனக்கு பின்னாக வான்னு சொல்றாரு. முன்ன பின்ன தெரியாது, ஆனால் இயேசு அழைப்பு கொடுத்த உடனே வலையை விட்டுட்டு படகை விட்டுட்டு வந்துட்டாங்க. யோவான், யாக்கோப்பு அவங்கள அப்படித்தான் அம்மா அப்பாவே விட்டுட்டு வந்துட்டாங்க. இயேசுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு பேர் தான் சீசன். இன்னைக்கு தூக்கத்தை கூட விடுறதுக்கு அர்ப்பணம் இல்லையே. அதிகாலை ஆராதனைக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வந்து அந்த தூக்கத்தை விட்டுட்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்வதற்கு அர்ப்பணம் இல்லை. முழுரவு ஜபத்தில் வந்து ஜபிப்பதற்கு அர்ப்பணம் இல்லை. உபவாச ஜபத்தில் வந்து ஜபிப்பதற்கு அர்ப்பணம் இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கூட உலக காரியங்கள் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரிடத்துல போயிட்டு மறுபடியும் போய் நம்ம காரியத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கிற சீசர்கள் இல்லை. நம்மெல்லாம் யாரா மாறணும்? சீசர்களாய் மாறணும். ஆபிரகாம் முதல்ல இனத்தையும் தேசத்தையும் வீட்டையும் விட்டு விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வான்னு கூப்பிட்ட போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். இயேசுவை முக்கியப்படுத்தினார் பிரதர், இயேசுவை முக்கியப்படுத்தினார். அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் ஒரு முக்கியமான நபர் யாரு? ஆபிரகாம்.
இயேசுவ என்ன தம்பி தோழர்களா கை ஊத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை முக்கியப்படுத்துகிற மனிதர்களை பார்க்க முடியலை. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வைக்கிறார். முக்கியப்படுத்தி பழகுங்க. கர்த்தர் நிச்சயமாக அவருக்காக நீங்கள் கண்டிப்பாக செயல்களை செய்வீங்க. உங்களுடைய செயல்கள் ஒரு நாள் நினைக்கப்படும், மறக்கப்படுவது இல்லை. இன்னொரு காரியம் இருக்கிறது, சொல்லுவதற்கு நேரமில்லை. ஆனாலும் நான் சொல்லுகிறேன். யோவான் 11:22 11:32 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றால் அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்கிற செய்தியை கேட்ட உடனே சீக்கிரமாய் போய் அவள் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இருந்திருந்தாரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படி சொல்கிறார். அவளுடைய காரியம் என்ன அப்படின்னா, அதிகாரம் செலுத்தாமல் அடிமையாக ஒப்பு கொடுத்திருந்தாள். இன்னைக்கு சபையை அதிகாரம் செய்வாங்க, பாஸ்டர் அதிகாரம் செய்வாங்க, இயேசு கிறிஸ்துவே அதிகாரம் செய்வாங்க. எப்போ அதிகாரம் அவங்க வெளிப்படும் தெரியுமா? அவங்க ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க. அவங்க ஜெபம் பண்ண கூப்பிட்டு அந்த நேரத்தில் போகலைன்னா ரொம்ப கோபமாயிருவாங்க, விரோதமாயிருவாங்க, பகையாயிருவாங்க. இங்கே சகோதரன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. சொல்லி அனுப்பி இயேசு கிறிஸ்து உடனே வந்துடுவார்னு நினச்சாங்க, வரல. சகோதரனும் செத்து போயிட்டான், அடக்கமும் செஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்திருக்கிறாரு. இதே உங்கள் வீடுகளுக்கு நாங்கள் உங்களால் ஜெபம் பண்ண அழைக்கப்பட்டு நாங்கள் சரியான நேரத்துக்கு வராமல் 2 நாள் கழித்து வந்தோம்னா எங்களை பார்த்த உடனே மூஞ்சியை திருப்பி கொள்வீங்களா? சொல்லுங்கங்க, பேச மாட்டீங்க. இது அதிகாரம். ஆனால் இந்த மரியாள் அதெல்லாம் காமிக்கலை. இயேசு வந்திருக்கிறாருன்னா தாம்சம். எந்திரிச்சு ஓடினாள். போன உடனே பாதத்தில் பொத்துன்னு விழுந்தாள். அடுத்து என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? ஆண்டவரே. அவள் ஆண்டவர் அதிகாரம் செலுத்த விரும்பலை, அடிமையாக ஒப்பு கொடுத்தாள். நீங்களும் சபையை ஊழியக்காரனை அதிகாரம் செலுத்தாதீங்க. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருகிறதும் வராததும் தேவனுடைய செயலை. சில நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய அற்புதங்களை செய்வதற்காக கர்த்தர் எங்களை தாமதப்படுத்தலாம், வேறு எங்கேயாவது அனுப்பிட்டு லேட்டாக கொண்டு வரலாம். ஆனாலும் கோபத்தையோ கசப்பையோ காமிக்கக்கூடாது. உங்களை சீர்படுத்தும்படி, உங்களை சிறப்படுத்தும்படி பிரசங்கத்திலேயோ அறிவிப்பிலையோ உங்களை நாங்கள் சொல்லுவோம், ஏதாவது புத்தி சொல்லுவோம். இதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் விரோதிக்கக்கூடாது, பகைக்கக்கூடாது, அதிகாரம் செலுத்தக்கூடாது. ஆனால் உங்களுடைய இருதயத்தை தாழ்மைக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்கள் இருதயம் தாழ்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக தேவனுக்காக செயல்கள் செய்வீங்க. இல்லைன்னா செய்ய முடியாது உங்களால். ஏன்னா விரோதம் வந்துருச்சே, அதிகாரம் வந்துருச்சே, பெருமை வந்துருச்சே. நான் சொல்கிறத பாஸ்டர் கேட்கல, நான் கூப்பிடுற நேரத்துக்கு பாஸ்டர் வரல, ரொம்ப லேட்டாக வந்துட்டார். லேட்டு எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு மகிமையை காமிக்க. ஆண்டவர் லேட்டாக வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அவர் லேட்டாக வந்ததுனால நடந்த காரியத்தை மாற்றி மறுபடியும் முன்னிருந்தது போல கர்த்தர் மாற்றி கொடுத்துருவார். இந்த மார்த்தாள் மரியாள் குடும்பத்தில் அந்த லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுத்து அந்த துக்கத்தை நிரந்தர சந்தோஷமாக மாற்றினாரா? அதே மாதிரி இந்த தெய்வம் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த தெய்வம் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். நல்லத்தான் கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். மற்ற இடத்துல எல்லாம் நீங்கள் அதிகாரம் செலுத்த மாட்டீங்க, அங்கே எல்லாம் அடங்கி போய் கிடப்பீங்க. ஆனால் சர்ச்சில் மட்டும்தான் மீசைய முறுக்கு, பாஸ்டரை நொறுக்கு.
அவருக்கு பிடிக்கட்டும், சீக்கிரம் கிறுக்கு. பாஸ்டரைத்தான் அப்படி பகையோடு பாவீங்க. நாங்கள் தேவனுடைய மனிதர்கள். எங்களுடைய சொல் செயல் எங்களுடைய எல்லாமே தேவனுடைய ஆப்ரேட்டிங்கால தான் நடக்குது. நீங்கள் எங்களை கோபிச்சு எங்கள் மேலே பகை வச்சு தேவனுக்காக செயல்கள் செய்யாமல் விட்டுறாதீங்க. நீங்கள் விரோதத்தை மனசில் வைக்காதீங்க. எல்லாம் கர்த்தருடைய செயல், எல்லாம் கர்த்தர் நன்மைக்காக செய்வார்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருங்க. அவர் மறவாமல் உங்களுக்காக பலன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. 3 காரியம் சொன்னேன். தேவனை நாம் எப்படிப்பட்டவராக பார்க்கணும் சொல்லுங்களேன். 2வது முக்கியப்படுத்த வேண்டும். 3வது அதிகாரம் செலுத்தக்கூடாது. மரியாள் மாதிரி எப்படி கொடுக்கணும்? அடிமையா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், அடிமையா. எல்லாம் முழங்கால் படிடுவோமா? தம்பி, வாலிபர் கூட்டத்தில் டெஸ்ட்டு, முழங்கால் போடு. நல்ல முழங்கால் போடுங்களேன், கையை உயர்த்தி. தேவனுக்காக எத்தனை பேர் செயல்கள் செய்யணும்னு நினைச்சிருக்கீங்க? 2 கை உயர்த்தி காமிக்கல. உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்க பாருங்களேன். மரியாள் மேல இருந்த அதே அபிஷேகம். கையை கீழே போடாதீங்க. அபிஷேகம் வர்ற வரைக்கும் உங்களை தூக்கி தூக்கி எரியும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வல்லமை இறங்கும். நல்ல 2 கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்திக்கோங்க. அந்நிய பாஷை பேசுங்களேன். 1 நிமிஷம் தான். ஆண்டவரே சொல்லுங்க, நான் உங்களை முக்கியப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உங்களை நான் விலையேறப்பட்டவரா பாப்பேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிறைய பேர் மேல இறங்குகிறாரு. நல்ல 2 வாலிப பிள்ளைகளா நல்ல முழங்கால் போட்டு 2 கைகளை உயர்த்திக்கிட்டு பேசிக்கிட்டே இருங்களேன். வாலிபர்கள் பேசிக்கிட்டே இருங்களேன், பேசிக்கிட்டே இருங்களேன். கர்த்தர் நிறைய பேர் மேல வந்துட்டாரு, நிறைய பேர் மேல வந்துட்டாரு, நிறைய பேர் மேல ஊத்திட்டார் அபிஷேகத்தை. அக்னி இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது, கரை இறங்குகிறது. கைத்தட்டி பெற்றுக்கொள் மகளே. நல்ல receive the fire. மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. வாலிபர்கள் பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. வாலிப பிள்ளைகள் பேசிக்கிட்டே இருங்க. மரியாளா எழும்புங்க. சபைக்கு தேவை மரியாள்கள். ஏசப்பாட்ட சொல்லுங்க, உங்களை சாதாரணமா நினைக்க மாட்டேன் ஏசப்பா, உங்களுக்கு வெளியேறப்படுத்த கொடுப்பேன் ஏசப்பா, உங்களை முக்கியப்படுத்துவேன் ஏசப்பா, உங்க சபையை நான் அதிகாரம் பண்ண மாட்டேன் ஏசப்பா, அடிமையா இருப்பாண்டவர். நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஏசப்பா. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உடைய ரத்த கொட்டிகளை மறைங்கப்பா, சாட்சியா நிறுத்துங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் கூட இருங்க. ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல எல்லாத்துல விடுதலை உண்டாகட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.